hello, வணக்கம், வந்தனம், சுஸ்வாகத்தம் and welcome to Ramco Super Great Siemens வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்கோயில்களின் சரணாலயம் co-presented by NAC Jewelers. ரொம்ப பரபரப்பான கட்டத்துக்கு வந்தாச்சு. ஏன்னா இந்த செமிஃபைனல்ஸ் ரவுண்ட்ல இருந்து யாரெல்லாம் கிராண்ட் ஃபினாலேக்கு போக போறாங்க அப்படிங்கிற விஷயம் இந்த எபிசோட்ல நம்ம எல்லாருக்குமே தெரிய போகுது. அது மட்டும் கிடையாது, கிராண்ட் ஃபினாலேல ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா டைட்டில் வின் பண்ற கண்டெஸ்டன்ட்க்கு மாருதி சியாஸ் கார் as a first prize. செகண்ட் பிளேஸ் வர கண்டெஸ்டன்ட்க்கு மாருதி செலீரியோ கார். தேர்ட் பிளேஸ் வர பார்ட்டிசிபென்ட்க்கு யமஹா அல்ஃபா 2-வீலர். அது மட்டும் கிடையாது, மற்ற எல்லா கண்டெஸ்டன்ட்ஸ்க்குமே பூர்விகா மொபைல் வேர்ல்ட் வழங்கும் ஸ்மார்ட் ஃபோன். இன்னைக்கு பல இன்ட்ரெஸ்டிங்கான பெர்ஃபார்மன்ஸ்லாம் நமக்காக காத்துட்ருக்கு. பட் அதையெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி லெட்ஸ் வெல்கம் அவர் ரெஸ்பெக்டபிள் அண்ட் beloved judges. லெட்ஸ் வெல்கம் SP ஷைலஜா மேம். லெட்ஸ் வெல்கம் பரத்வாஜ் சார். லெட்ஸ் வெல்கம் நித்யஸ்ரீ மேம். லெட்ஸ் வெல்கம் திருமதி பின்னி கிருஷ்ணகுமார் மேம். லெட்ஸ் வெல்கம் திருமதி பத்மா சங்கர் மேம். செமிஃபைனல்ஸ்ல இந்த எபிசோட்ல ஃபர்ஸ்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போற கண்டெஸ்டன்ட் கேஷவ் வினோத். ஹாய் கேஷவ் வினோத். ஹாய். வெஸ்டர்ன் சாங் ரவுண்ட் அப்படிங்கிறதால வந்து சேஞ்ச் ஆஃப் ஸ்டைல் எல்லாம் வந்திருக்கீங்களா? ஆமாம். செமிஃபைனல்ஸ்க்கு வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஒரு சைட் பார்த்தா ஹாப்பியாக இருக்கேன், பிகாஸ் ஐ பீன் செலக்டட் டு த நெக்ஸ்ட் ரவுண்ட். ஆனால் பயமாகவும் இருக்குது. இது வந்து ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட் ஜானர். ஸோ அது வந்து நல்லா பண்ணணும்னு இருக்குது. ஓகே, நல்லா பாடணும் அப்படின்லாம் இருக்கா? இந்த ரவுண்டில் என்ன சாங் பாட போகிறீங்க? சக்கரக்கடி படத்துலேருந்து டாக்ஸி டாக்ஸி. வாவ். ஸோ உங்களுடைய நண்பர்களோடு சேர்ந்து இந்த டாக்ஸி டாக்ஸி சாங் பாட போகிறீங்க இல்லையா? யார் உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டுங்க? எங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தனுஜ். தனுஜ். ஓகே ஃபைன் கேஷவ். மோர் ஆஃப் அ பிரதர். ஓகே. பட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்லேருந்து ப்ரமோஷன் வாங்கிட்டார். ஓகே. ஸோ ப்ரமோஷன்லாம் வாங்கியாச்சு. ஓகே கேஷவ் வினோத், நல்லா பாடுங்க. ஆல் பெஸ்ட். நண்பனி ஒரு இலவச டாக்ஸி. நண்பனி ஒரு இலவச டாக்ஸி. Once upon a time when we're riding real easy, only new wheels, we a new Maruti. Look up on the side, city girl as she pass by. Bale, bale, say bye, bye, bye. Say bale, bale, say ole, ole, say hoe, hoe, shaba. Say bale, bale, say ole, ole, say hoe, hoe, shaba. Say bale, bale, say ole, ole, say hoe, hoe, shaba. Say bale, bale, say ole, ole, say hoe, hoe, shaba. ராசே நிராசே நண்பன் கிடைத்தால் எல்லாம் ஓசை. டாக்ஸே டாக்ஸே நண்பானி ஒரு இலவச டாக்ஸி. ராசே ராசே நண்பானி ஒரு இலவச டாக்ஸி. டாக்ஸே டாக்ஸே நண்பானி ஒரு இலவச டாக்ஸி. நின்னே இல்லையே நான் 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 எங்கு போவது? தோல் சாயத்தோள் இல்லையே என் வாழ்க்கை என்னாவது? ராசே நிராசே நண்பன் கிடைத்தால் எல்லாம் ஓசை. டாக்ஸே டாக்ஸே நண்பானி ஒரு இலவச டாக்ஸி. நண்பன் கிடைத்தால் எல்லாம் ஓசை. யோசே 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 யோசே. We're gonna smile cause we have a journey. Dinner with a lady in a red sari. Shout, shout, shout and say so sweet. We are gonna smile cause we have a journey. Dinner
now it's a lady in a red saree. என் தவறை நீ மறைத்தாய், எனக்காய் அர்ச்சனை வாங்கினாய். உன் தோள்கள் ஏணியை போல் ஏறி மிதித்தேன் தாங்கினாய். எழும்போது கை தந்து, அழும்போது கடன் தந்து, இளைப்பார மடி தந்து, எனக்கென வாழ்வது நீதானே. ராசே ராசே நண்பன் கிடைத்தாரெல்லாம் ஓசை. டாக்ஸே டாக்ஸே நண்பானி ஒரு இலவச டாக்ஸி. Il faut que je me dépêche parce qu'on m'attend à chaîner. Il faut que je me dépêche parce qu'on m'attend à chaîner. Il faut que j'aille prendre le taxi à Paris. Il faut que j'aille prendre le taxi à Paris. தில்லானா தில்லானா திமிரு குடிச்ச தில்லானா, அன்பானா அன்பானா அடங்க மாட்ட ஹீரோ நான். கள்ளத்தனம் தெரியாது, காதலிய கிடையாது. கஞ்சத்தனம் தெரியாது, கஞ்சோவு கிடையாது. நல்ல படம் கிடையாது, ஞான படம் கிடையாது. என்னுயிர் நண்பன் நீதானே. ராசே நிராசே நண்பன் கிடைத்தால் எல்லாம் ஓசை. டாக்ஸே டாக்ஸே நண்பா நீ ஒரு இலவச டாக்ஸி. நீய 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 இல்லையே நான் எங்கு போவது, தோல் சாய தோல் இல்லையே. என் வாழ்க்கை என்னாவது என்னாவது என்னாவது. Taxi, taxi, awesome, a taxi, 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 rosse, rosse, rapidaste, taxi, taxi, hey, 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 taxi, taxi, make a way, make a sound, taxi, taxi, ingum angum engum city, city, dinam dinam pengal, try and catch me, rude boys nangal, king of the streets, riding together, everybody follow me. Look up on the side when you see her, when you pass by. Friends tavra, stay with me all of the time. Rolling through the streets, they must never ask why. We be so happy and we know that we are nice guys. Say vale vale, say hole hole, say oye oye, shawa. Say vale vale, say hole hole, say oye oye, shawa. கேஷவ் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். ஜட்ஜஸ். ஹலோ கேஷவ், ப்ளசன்ட் சர்ப்ரைஸ். இந்த மாதிரி ஒரு தேங்க்யூ சார். யூ ஆர் யூஸ் டு மோர் ஆஃப் கிளாசிக்கல் ஃபார்ம்ஸ் ஃப்ரம் யூ. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி ஒரு ரெகே அண்ட் ஹிப்ஹாப் காம்பினேஷனில் வந்து நார்மலி அந்த மாதிரி பாடலாம் வந்து விஷயம் சொல்லுவாங்க. இட்ஸ் மோர் ஆஃப் கன்வேயிங் சம்திங். ஸோ இந்த பாட்டில் வந்து மியூசிக்காலிட்டி அதிகமாக இல்லை, ஜஸ்ட் கோயிங் அப் அண்ட் டவுன். ஸோ இட் வாஸ் ஈஸி ஃபார் யூ. இது வந்து பெரிய ஒரு கஷ்டமான பாட்டு இல்லை. உங்களுடைய பாடலில் வந்து நீங்கள் கரெக்டாக பாட்டிங்க. யூ ஜஸ்ட் செட் எவ்ரி திங், சாங் வெரி வெல், எல்லாமே கரெக்டாக இருந்தது. அண்ட் வாஸ் அ குட் ரெப்ளிகேஷன் ஆஃப் தி ஒரிஜினல் சாங். தேங்க்யூ சார். நல்லா இருந்தது. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ கேஷவ். மேம், இது நிஜமாகவே ஒரு பெரிய சேஞ்ச். எங்கே கூட உங்கள் அந்த கிளாசிக்கல் டச் வரல. ஃபஸ்ட் அந்த பாட்டுக்கு என்ன தேவையோ அது கரெக்டாக கொடுத்தீங்க. மோரோவர் கொஞ்சம் ஸ்லோ பாட்டு தான் இது இல்லையா? அதில் வந்து உங்கள் வாய்ஸ் வச்சு தான் நீங்கள் வந்து கேட்குறவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணீங்க. டு பி ஃப்ரேங்க், உங்கள் வாய்ஸ் எல்லோரும் சேர்ந்து பேக்கப் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பாட்டுக்கு என்ன தேவையோ அது கொடுத்துருந்தீங்க. குட். நீங்கள் சேஞ்ச் பண்ணி ஒரு ஷெல்லேருந்து வெளியில் வந்து நீங்கள் வந்து நான் இந்த பாட்டு கூட என்னால் பாட முடியும்
அப்படின்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ மேம். இன்னும் கொஞ்சம் எனர்ஜி கொடுத்து பாடலாம். இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிங்க. நீங்கள் ஒரே வாட்டி சேஞ்ச் வராது, பட் இப்போ கூட நாங்கள் சொல்லக்கூடாது இல்லையா, அது இன்னும் கொஞ்சம் எனர்ஜி கொடுத்து பாடலாம் அந்த பாட்டு. கண்டிப்பாக மேம். ஹாய் கேஷவ். ஹலோ மேம். நல்லா பண்ணீங்க. வெரி என்டர்டெய்னிங். ஒரு ஃபுல் டீமோட, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட, நல்ல ஆர்கெஸ்ட்ரேஷனோட சப்போர்ட்டோட ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது கேட்குறதுக்கு. சிம்பிள் பாட்டு தான், பட் ரொம்ப குஷியாக இருந்தது கேட்டுருக்கிறதுக்கு. அந்த அது ரொம்ப குட் எக்ஸசைஸ் தெரியுமா வாய்ஸ்க்கு. குட், நல்ல ஜாப். எல்லாருமே அழகாக அவருக்கு நல்ல சப்போர்ட் இருந்தது. எவ்வளோ நல்லா இருந்ததுன்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நம்ம வைஷாலியே பாடிட்டான் கேஷவ் கேஷவ்னு டாக்ஸி பாட்டேன். ஏ குட் மேன், நைஸ். தேங்க்யூ மேம். தேங்க்யூ கேஷவ். மேம். கேஷவ் இதை எப்படி பாட போகிறாங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்தது. நன்னா இருந்தது. தேங்க்யூ மேம். நன்னா பாடினேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் மட்டும், அந்த ஸ்டார்டிங்கில் ஒரு லைன் மட்டும் ஒரு இது நான் பாட போகிறேங்கிற ஒரு இது இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு செகண்ட் சரணம் ரொம்ப பிடிச்சது. தேங்க்யூ மேம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் கேஷவ். It was a really good surprise to see that கேஷவ் இந்த மாதிரி கிளாசிக்கல் ஜானரை விட்டு தைரியமாக இதை நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கீங்க. ரியலி லவ்லி அட்டெம்ப்ட். இன்ஃபேக்ட் உங்களுக்கு பெரிய பாராட்டுகள். ஏன்னா எவ்வளோ பயம் இருக்குங்கிற விஷயம் என்னால் உணர முடியுது. when we are used to a particular kind of singing, இன்னும் ஒரு ஜானர் நம்ம பாடணுங்கிறச்சே you really have butterflies in your stomach. பட் இன்றைக்கி உங்கள் ஸ்டமக்கில் பட்டர்ஃப்ளைஸ் இல்லை டாக்ஸி தான் இருந்தது நினைக்கிறேன். So it was really nice. On the whole, very nice performance. A good surprise, a good break for you. All the best. தேங்க்யூ ஸோ மச். கேஷவ், நல்ல கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய பெஸ்ட் விஷஸ் ஃபைனல்ஸ்க்கு செலக்ட் ஆகிறதுக்கு. தேங்க்யூ. ஓகே, இன்னும் இதே மாதிரி ஃபேண்டாஸ்டிக்கான பர்ஃபார்மன்ஸ்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. பட் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி லெட்ஸ் கோ ஃபார் அ ஷார்ட் பிரேக். இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமன்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்குழுக்களின் சரணாலயம், கோ பிரசன்டட் பை NAC Jewelers. வெல்கம் பேக் டு தி ஷோ. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமன்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்குழுக்களின் சரணாலயம், கோ பிரசன்டட் பை NAC Jewelers. செமிஃபைனல்ஸ் ரவுண்டில் அடுத்ததான் இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிற கண்டெஸ்டன்ட் லார்சன் சிரில் ஃப்ரம் கோயம்புத்தூர். ஹலோ லார்சன். ஹலோ. இந்த செமிஃபைனல்ஸில் என்ன சாங் பாட போகிறீங்க? நான் ஏகன் படத்துலேருந்து மல்லிகா ஐ லவ் யூ பாட்டு பாட போகிறேன். ஓகே லார்சன், நல்லா பாடுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஏய் பேபி பேபி மூன்று வார்த்தை ஒரு வாட்டி சொல்வாயா, ரொம்ப பெரிதாக சொல்லக்கூட வேண்டாம், ஒரு பாதி சொல். ஏ லவ்லி லவ்லி ஒரே ஒரு பார்வை ஒரு தடவை பார்ப்பாயா, ரொம்ப பெரிதாக பார்க்க கூட வேண்டாம், சின்ன சின்னதாய் பார். கல்லூரி பாடம் சொல்லும் நெஞ்சில் தான் நீயும் நீயும், நான் கேட்கும் பாடம் என்ன உன் நெஞ்சம் அறியும் அறியும். மல்லிகா ஐ லவ் யூ, மல்லிகா ஐ லவ் யூ. ஓ மல்லிகா, ஓ மல்லிகா, நெஞ்சோடு சொல் சொல் ஐ லவ் யூ. மல்லிகா மல்லிகா, ஓ மல்லிகா, ஓ மல்லிகா, மல்லிகா ஐ லவ் யூ. ஏய் பேபி பேபி மூன்று வார்த்தை ஒரு வாட்டி சொல்வாயா,
முழுசாக சொல்லக்கூட வேண்டாம், சின்னதாய் சொல். ஓ ஏகாந்த மேகம் என்ன கேட்டதே, அசைகின்ற மின்னல் அவள் எங்கே என்றதா, நடைபாதை பூக்கள் என்ன கேட்டதே, ஓ மலர் வாசதேசம் அவள் எங்கே என்றதா, மலையோரம் நானும் சென்றால் அவள் என்று எங்கே கேட்கும், இவையாகும் கேட்கும் போது நான் கேட்கக்கூடாதா. மல்லிகா லவ் யூ, ஏ மல்லிகா ஐ லவ் யூ, ஓ மல்லிகா, ஓ மல்லிகா, நெஞ்சோடு சொல் சொல் ஐ லவ் யூ. உன்னை தொட்டு பார்த்த அந்த மோகத்தில் பட்டாம்பூச்சி கூட்டம் பூக்களாக மாறுதே, உன்னை தொட்டு காட்டு அந்த மோகத்தில் வெயில் கால நதியாய் வேப்பமாக மாறுதே, உனக்காக சாலை எல்லாம் பனி தேசம் போல மாறும், இவையாக மாறும் போது நான் மாறக்கூடாதா. கல்லூரி பாடம் சொல்லும் நெஞ்சில் தான் நீயும் நீயும், நான் கேட்கும் பாடம் என்ன உன் நெஞ்சம் அறியும் அறியும். மல்லிகா ஐ லவ் யூ, ஏ மல்லிகா I love you, oh மல்லிகா, oh மல்லிகா, நெஞ்சோடு சொல் சொல் I love you. மல்லிகா I love you, மல்லிகா I love you, oh மல்லிகா, oh மல்லிகா, நெஞ்சோடு சொல் சொல் I love you. லார்சன், மல்லிகா சொன்னாங்களா? ஓகே, உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்க்கு ஜட்ஜஸ் என்ன சொல்லுவாங்கன்னு பார்க்கலாம். ஜட்ஜஸ். லாசன், ஹலோ மேம். நல்லா இருந்தது லாசன், தேங்க்யூ. வெரி நைஸ். சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் கொடுத்தீங்க, நல்லா இருந்தது. அது கூட மற்ற எஃபெக்ட்ஸ் எல்லாமே வாய்ஸில் வந்தது, மற்ற எஃபெக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அந்த ஸ்கேல் சேஞ்ச் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. சூதிங்காக இருந்தது, ஈஸியாக மாமூலாக அப்படியே பாடிட்டீங்க. ஷூர் மேம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. லார்சன், ஹலோ மேம். நல்லா பாடினீங்க, ரொம்ப அழகாக இருந்தது. தேங்க்யூ மேம். அந்த சாங் ஆனால் வந்து பல்லவி மட்டும்தான் வந்து வெஸ்டர்ன் ஸ்டைல் சொல்லலாம், சரணம்லாம் கொஞ்சம் மெலடியாக தான் போகிறது. கரெக்டா? வெஸ்டர்ன் மெலடி தான் மேம். வெஸ்டர்ன் மெலடி இல்லை, இதுதானே வேணான்றது. லார்சன், நீங்கள் தேறிடுவீங்க, பார்த்துக்கலாம். லார்சன் ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். வெரி நைஸ். யூ ஹேவ் எ வண்டர்ஃபுல் டீப் சொனரஸ் வாய்ஸ் சொல்லுவாங்க திரும்ப, குட் வாய்ஸ், நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்டு நல்லா புரிஞ்சுது எல்லாமே. பாட்டு சிம்பிள் பாட்டு, நீங்கள் பாடின விதம் நல்லா இருந்தது. எவ்ரி திங் வாஸ் நைஸ். அந்த ஸ்கேல் சேஞ்ச், எவ்ரி திங் வாஸ் நைஸ். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். லார்சன், க்ளீனாக இருந்தது உங்கள் ப்ரெசன்டேஷன். தேங்க்யூ மேம். இட் வாஸ் குட், இட் வாஸ் க்ளீன். உங்களோட அதே ஃபுல் ஹெசிடேஷன் கொஞ்சம் தெரிஞ்சுது. இங்கே ஜட்ஜஸ்க்கு முன்னால் பாடுற ஹெசிடேஷன் தெரிஞ்சுது. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. தேங்க்யூ. தேங்க்யூ. லார்சன், ஹலோ மேம். லார்சன் வாய்ஸில் ஒரு நல்ல ஒரு இன்னசென்ஸ் இருக்குது.
உங்கள் இந்த பாட்டில் நான் இங்கே நோட் பண்ணி வச்ச காரியம் நித்திஸ்ரீ மேடம் சொல்லியாச்சு. எனக்கு பல்லவி மட்டும்தான் வெஸ்டர்ன் ஸ்டைலில் தெரிஞ்சுது. நான் எழுதி நோட் பண்ணி வச்சுருக்கேன். 2 சரணமும் கேட்டபோது மெலடி மாதிரி தான் இருந்தது. ஏன்னா சாதாரணமாக இப்போ வெஸ்டர்ன் சாங்ஸ் பாடுறச்சே அது ஒரு என்டையர்லி ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர். அதில் வந்து அந்த நிறைய ஃபஸ்ட்டு ஒரு ஆக்சென்டில் தான் பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் வரும் அதில். ஸோ அந்த ஒரு அது அந்த மாதிரி அந்த அளவுக்கு இந்த பாட்டில் நம்மளுக்கு கொண்டு வர தேவையில்லை. அந்த மாதிரி ஒரு பாட்டு நீங்கள் உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு கம்ஃபர்ட்டாக உள்ளது நல்லா செலக்ட் பண்ணியாச்சு. பல்லவி ரொம்ப நன்னா இருந்தது. நீங்கள் பாடினது ரொம்ப நன்னா பாடினேன். பட் எனக்கு இது மட்டும்தான் ஒரு டவுட்டு. தெரிஞ்சுதா? ஆல் தி பெஸ்ட் கண்ணா. Hey Larson, best wishes for you. Thank you. Okay, thank you very much. அடுத்ததாக இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிற கண்டெஸ்டன்ட் லக்ஷ்மி ஜெயன் ஃப்ரம் கேரளா. ஹாய் லக்ஷ்மி. ஹாய். குவார்டர் ஃபைனல்ஸ்ல வந்து செமிஃபைனல்ஸ்க்கு செலக்ட் ஆயிருக்கீங்க. எப்படி ஜாலியாக இருக்கா உங்களுக்கு? எப்பவுமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பாடுவீங்க. அதே வகையில் இன்னைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணி சூப்பராக பாடுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. சொல்லிவிடுமா நீ சொல்ல வந்ததே சொல்லிவிடுமா பாதி சொன்னதும் முதுடி விடுமா ஜூரா முத்தங்கள் அள்ளி வீசமே வெக்கம் என்னடா ஜூரா பெண்ணோடு கொஞ்சம் பேசமே வெக்கமா ஜூரா இதனோடு சோம பார்த்தா சிறுடு விட்டுடா ஜூரா இன்னைக்கு இன்றோ சின்ன துரோகமா செய்ய தூது வருமா காற்று வருமா கரைந்து விடுமா தூது வருமா கனவு வருமா கலைந்து விடுமா நல்லதே நடக்கும் என்றே சீனத்தின் வாஸ்து மன்றே பார்த்தேனே வீட்டின் உள்ளே சிவப்பிலே டிராகன் படமோ சிரித்திடும் புத்தர் சிலையும் பார்த்தேனே தெற்கு மூலையிலே பலபலதானே தாண்டி வந்தாய் வாஸ்துகள் எல்லாம் பொய்யே என்றாய் கொடிய சாத்தானே என்னை தூக்கி செல்லவா தூது வருமா காற்று வருமா கரைந்து விடுமா தூது வருமா கனவு வருமா கலைந்து விடுமா தூது இல்லை கருப்பிலே உடைகள் அணிந்தே இருட்டிலே காத்து கிடந்தேன் யக்ஷன் போல நீயும் வந்தாய்
சரசுகள் செய்தபடியே சாவுக்கடி கொடுக்கும் யுமனே வலித்தால் சுகம் தரந்து சென்றாய். மறுபடி வருவாய் என்று துடித்தேன், நடந்தது என்னை உறங்க மறத்தேன். பிரிய மனமில்லை இன்னும் ஒரு முறை வா. தூது வருமா தூது வருமா, காற்று வருமா கலைந்து விடுமா. தூது வருமா தூது வருமா, கனவு வருமா கலைந்து விடுமா. நீ சொல்ல வந்தது சொல்லிவிடுமா, நீ சொல்ல வந்தது சொல்லிவிடுமா. பாதி சொன்னதும் முதுமுடி விடுமா. ஜூரா முத்தங்கள் அள்ளி வீசமே வெக்கம் என்னடா. ஜூரா பெண்ணோடு கொஞ்சம் பேசமே வெக்கமா. ஜூரா இது ரோடு சோம பார்த்தா சிறுடு விட்டுடா. ஜூரா இன்னைக்கு சின்ன துரோகமா செய்யடா. ஜூரா செய்யடா. ஜூரா செய்யடா. ஜூரா ஜூரா. லக்ஷ்மி காக்க காக்க படத்துல இருந்து ஒரு சூப்பரான சாங் பாடி இருக்கீங்க. உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். ஹலோ லக்ஷ்மி. ஹாய் மேம். ரொம்ப நல்லா இருந்தது இன்னைக்கு. நீங்கள் நல்லா பாடினீங்க. இன்னும் கூட மூமெண்ட்ஸ் எதிர்பார்த்தேன். நான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். நல்ல கலக்கலாக ஒரு பயங்கரமாக பெர்ஃபார்மன்ஸோடு நீங்கள் பண்ணுவீங்கன்னு பார்த்தேன். கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷனோட தான். எனிவே நைஸ், நல்லா இருந்தது. தி செகண்ட் சரணம் வாஸ் வெரி நைஸ். அந்த டோனல் குவாலிட்டிலாம் பயங்கரமாக மிரட்டலோட நல்லா இருந்தது. ஃபியூ பிளேசஸ் வேர் வெரி குட். இது நீங்கள் இந்த டைப் ஆஃப் சாங்ஸ் எப்போவுமே நல்லா பாடுவீங்க. பட் அந்த 100% பிச்சிங் இன்னைக்கு கொஞ்சம் மிஸ்ஸிங். நல்லா இருந்தது. நீங்கள் வந்து நல்ல பவர்ஃபுல் ப்ரெசன்டேஷன் எப்பவும் கொடுப்பீங்க. அதில் ரொம்ப கிரிட்டிக்கலாக சொல்கிற சமயத்தில் கொஞ்சம் மிஸ்ஸிங் இன்னைக்கு சிலதெல்லாம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்மா. லக்ஷ்மி, இந்த மாதிரி பாட்டு உங்களுக்கு கை வந்த கலை. ஈஸியாக பாடிடலாம் நீங்கள். எனக்கும் தோணுது சரணம், ஃபஸ்ட் சரணம் ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்ருதி கொஞ்சம் நிறைய இடத்துல என்ன லக்ஷ்மி ஸ்ருதியில் சேராமல் பாடுறாங்க அப்படின்னு தோணுடுது எனக்கு. அது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, மற்றதெல்லாம் கரெக்டாக கருப்பு ஆடைகள் அணிந்து வந்தீங்க, நல்லா இருந்தது. தேங்க்யூ. ஹலோ லக்ஷ்மி, இன்னைக்கு நீங்கள் பாடினதுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட் ஐ திங்க் ஆர்கெஸ்ட்ரா. அண்ட் உங்களுடைய பாட்டில் வந்து இவங்க சொன்ன மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் சரணத்தில் தி லோயர் நோட்ஸ் வேர் நாட் இன் டியூன். பரவாயில்ல, பட் இட்ஸ் ஓகே. ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் வெரி குட் அண்ட் யூ ஆர் அ குட் சிங்கர். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். லக்ஷ்மி. ஹாய் மேம். லக்ஷ்மி, இந்த மாதிரி பாட்டை வந்து சூப்பராக பாடுவீங்க. நான் இன்னும் கொஞ்சம் கூட எதிர்பார்த்தது. எனக்கு என்ன தோணித்துன்னா, ஃபஸ்ட்டெல்லாம் நன்னா இருந்தது. அந்த லாஸ்ட்டு சரணம் முடிச்சுட்டு பல்லவி வரைச்சே கொஞ்சம் எனர்ஜி போயாச்சு. இந்த மாதிரி பாடினது நன்னா இருந்தது. அதனாலேயோ ஒரு சின்ன ஒரு கான்சன்ட்ரேஷன் எங்கேயோ போச்சு. அதனால தான் அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் ஸ்ருதி சேரல. மீதி பார்த்தா எல்லாம் நன்னா இருந்தது. இது மட்டும்தான். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. லக்ஷ்மி. ஹாய் மேம். ஹாய். எனக்கு ரொம்ப பிடிச்சது இஸ் த ஃபேக்ட் தட் யூ கேவ் அ வண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ். இப்போ ஒரு பர்ஃபார்மன்ஸ்னு நான் பார்க்கறச்சே ஒரு பொதுவாக ஒரு மக்கள் பார்த்தோன்னா இட் இஸ் ஆல்சோ அ விஷுவல் டிலைட். பார்க்குறதுக்கும் இது இட் ஷுட் பி குட் as well as to listen to. Performer, you are a complete performer. ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணிங்க. and you have great attitude on stage. You have the stage attitude. எப்படி மைக்கை பிடிச்சி பாடணும், இந்த how do you present the song. Shruti விலகிறது I told you already in the previous round itself. Other than that, I have no comments to make. All the best. Thank you. தேங்க்யூ வெரி மச் ஜட்ஜஸ். லக்ஷ்மி, உங்களுக்கு என்னுடைய பெஸ்ட் விஷஸ் ஃபைனல்ஸ்க்கு செலக்ட் ஆகிறதுக்கு. இன்னும் இதே மாதிரி பல வண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. பட் அதெல்லாம் பார்க்கணும், we must go for a short break. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்குழுக்களின் சரணாலயம், co-presented by NAC Jewelers.
பேக் டு தி ஷோ. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்குழுக்களின் சரணாலயம் co-presented by NAC Jewelers. செமிஃபைனல்ஸ் ரவுண்டில் அடுத்ததான் இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிற கண்டெஸ்டன்ட் வானதி ஸ்ரீ ஃப்ரம் கோயம்புத்தூர். ஹலோ வானதி. ஹாய். இந்த ரவுண்டில் என்ன சாங் பாட போகிறீங்க? ஹலோ மிஸ்டர் எதிர்கட்சி. ஹலோ மிஸ்டர் எதிர்கட்சி பாட போகிறீங்களா? ஓகே, ஆல் தி பெஸ்ட், நல்லா பாடுங்க. தேங்க்யூ. காத்து நாளாச்சு 18 வயசாச்சு. ஹலோ மிஸ்டர் எதிர்கட்சி, கேள்விக்கு பதிலும் என்னாச்சு? காத்து நாளாச்சு 18 வயசாச்சு. காதலா காதலா உன்னை நான் விட மாட்டேன், கைத்தலம் பற்றுவேன், பிரிய விட மாட்டேன். கண்கள் மீதானே அழகு மீதானே விடவே விட மாட்டேன். ஹலோ மிஸ்டர் எதிர்கட்சி, கேள்விக்கு பதிலும் என்னாச்சு? காத்து நாளாச்சு 18 வயசாச்சு. பிரிந்தாலும் சத்தம் இசையை பிரிந்தாலும் தாளம் ஸ்ருதியை பிரிந்தாலும் உன்னை நான் பிரிகிலேன். உன்னோடு வாழத்தான் என்னை பெற்றாளோ, உன்னோடு சேரத்தான் விதி மன்னன் இட்டானோ, உன்னை பார்த்த நாள் தான் பொன்னாளோ. ஹலோ மிஸ்டர் எதிர்கட்சி, கேள்விக்கு பதிலும் என்னாச்சு? காத்து நாளாச்சு 18 வயசாச்சு. ஹலோ மிஸ்டர் எதிர்கட்சி, கேள்விக்கு பதிலும் என்னாச்சு? காத்து நாளாச்சு 18 வயசாச்சு. காதலா காதலா உன்னை நான் விட மாட்டேன், கைத்தலம் பற்றுவேன், பிரிய விட மாட்டேன். கண்கள் மீதானே அழகு மீதானே விடவே விட மாட்டேன். ஹலோ மிஸ்டர் எதிர்கட்சி, கேள்விக்கு பதிலும் என்னாச்சு? காத்து நாளாச்சு 18 வயசாச்சு. வானதி ஸ்ரீ, உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். ஜட்ஜஸ். ஹலோ வானதி. ஹாய் சார். யூ ஹேவ் அ கிரேட் வாய்ஸ். வாய்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாட்டில் வந்து நீங்கள் யூ வேர் வெரி குட் அட் சர்டன் பாயிண்ட்ஸ்
ஓகே at certain points and bad at certain points. அந்த மாதிரி ஒரு யூனிஃபார்மாக நீங்கள் வந்து பாடலன்னு நினைக்கிறேன். பட் ஏதாவது சில இடத்துல கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பாட வேண்டிய அட்டாக்கிங் வாய்ஸில் அது வந்து கொஞ்சம் குறைவாக இருந்தது. பட் மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் யூ ஆர் குட். நல்லா இருந்தது. எஸ்பெஷலி இந்த பேசுனது, அந்த டைலாக் மாதிரி பேசுனது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இட்ஸ் a wonderful performance. பட் ஃபார் certain flaws, சில இடத்துல வந்து கொஞ்சம் அந்த அட்டாக் இல்லாமல் இருந்தது. அப்புறம் வந்து ஸ்ருதி ஆல்சோ வாஸ் நாட் பர்ஃபெக்ட். இட்ஸ் a good attempt. All the best. Thank you, sir. வானதி, Yes, ma'am. ட்ரை பண்ணியிருக்கீங்க நீங்கள். வெஸ்டர்ன் அந்த ஃபீல் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணியிருக்கீங்க, நல்லா தான் இருந்தது. செகண்ட் சரணம் எண்டிங் ஹை பிச் போய் எண்ட் பண்ணுறீங்கல்ல, அது கொஞ்சம் சரியாக வரல. அது கொஞ்சம் ஸ்ருதி அப்படி இப்படி ஆகிடுது. இது எம்எஸ்வி அண்ணா பாஷையில் சொல்லணுன்னா கடித்து பாடணும்னு சொல்லுவாங்க அவர் சில சாங்ஸுக்கு வந்து. ஏன்னா அது ஒரு பிடிச்சி விடுற மாதிரி வரணும். சில இடத்துல எல்லாம் ஸ்ட்ரெஸ் பண்ணி பாடணும். அந்த மாதிரி எஸ்பெஷலி பல்லவி அப்படி தான் பாடணும் இந்த பாட்டுக்கு. அது இன்னும் நல்லா கேட்டுக்கோங்க நீங்கள். ஓவராலாக ஓகே. பட் அந்த சில இடத்துல வந்து சார் சொன்ன மாதிரி சிலது ரொம்ப நல்லா இருந்தது, சிலது ஐயோ ஓகே அப்படி இருந்தது. அந்த அந்த ஸ்ட்ரெஸ் மட்டும் வேணும். டெஃபினட்டாக பாட்டில் அது வேணும். ஓகே வானதி, Yes, ma'am. சார் சொன்ன மாதிரி உங்களுடைய டோன் ரொம்ப நல்லா இருந்தது. Thank you, ma'am. ரொம்ப ரிச்சாக இருந்தது கேட்குறதுக்கு. வாய்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சுகமாக இருந்தது காதில் கேட்குறதுக்கு. நல்லா பாடினீங்க. ஆனால் அந்த வெஸ்டர்ன் டச்சஸ் எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்ல தெரியல. அப்புறம் இந்த ஆத்திரேயாவை பக்கத்தில் வச்சுக்காதீங்க. ஒரே ஒரு நிமிஷம் கொடுத்தா கூட அதை வந்து அவர் வந்து பூந்து அப்படியே பயங்கரமாக கத்தி இது பண்ணி அட்டென்ஷனை டைவர்ட் பண்ணுறார். சும்மா சொன்னேன். நல்லா பண்ணீங்க. உங்களுக்கு இருந்த ஒரு கொஞ்சோண்டு இடத்துல இட் வாஸ் நைஸ்மா. ஓவரால் ரொம்ப நல்லா இருந்தது. வானதி, Yes, ma'am. வானதியோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, மேலே ஹை ரேஞ்ச் வந்து ரொம்ப பவர்ஃபுல். அது வர்றது ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு பெரிய ஒரு கடவுள் வரம் கொடுத்துருக்கு. நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா வச்சுருக்கீங்க, நல்லா வச்சுக்கோங்க. அதனாலே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா, அவ்வளோ பவர்ஃபுல் ஆயதுனால ஸ்ருதி போனால் கரெக்டாக தெரியும். இப்போ கூட இன்றைக்கி கூட சரணம் அந்த மேலே பாடுறச்சே கொஞ்சம் ஸ்ருதி ஃப்ளாட்டாக தான் இருந்தது. அதே மாதிரி எனக்கு ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. பட் எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, கொஞ்சம் மோடுலேஷன் கம்மி, அது மட்டும் பார்த்துக்கோங்க. மீதி நல்லா இருந்தது. Thank you, ma'am. Vanati, Yes, ma'am. overall performance was fine. அந்த சிறு வரிகள் பேசினீங்க இல்லையா, மண்ணை வேர்கள் பிரிந்தாலும் கண்டினியூ. அப்புறம் மண்ணை வேர்கள் பிரிந்தாலும், விண்ணை நீலம் பிரிந்தாலும், கண்ணை மணிகள் பிரிந்தாலும், உன்னை நான் பிரிகிலேன். உன்னை நான் பிரியேன். ஓகே. பிரிகிறேன்னா இட் மீன்ஸ் தட் இவாள்னா இதெல்லாம் பிரிஞ்சா கூட நான் உன்னை பிரிய மாட்டேன். அதுதான் வார்த்தை. உன்னை நான் பிரியேன். பிரிகிறேன்னா நானும் பிரிகிறேன். பிரிகிலேன்னு சொன்னீங்களா? ஓகே, அது சரியாக கேட்கல பின்ன. ஓகே, பிரியேன் தான் எனக்கு ஞாபகம் லிரிக்ஸ் எனிஹவ். அது ஜஸ்ட் டு கெட் தட் ரைட். அதர்வைஸ் இட் வாஸ் அ பெர்ஃபார்மன்ஸ் விச் இஸ் குட். தேங்க்யூ. தேங்க்யூ. வானதி ஸ்ரீ, உங்களுக்கு என்னுடைய பெஸ்ட் விஷஸ் ஃபைனல்ஸ்க்கு செலக்ட் ஆகிறதுக்கு. இன்னும் இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. பட் அதையெல்லாம் பார்க்கணும்னா we must go for a short break. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமன்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்குயில்களின் சரணாலயம், co-presented by NAC Jewelers. வெல்கம் பேக் டு த ஷோ. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமன்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்குயில்களின் சரணாலயம், co-presented by NAC Jewelers. இந்த செமி ஃபைனல்ஸில் அடுத்ததான் இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிற கண்டெஸ்டன்ட் நிசாருதீன் ஷா ஃப்ரம் கேரளா. ஹலோ ஷா. ஹாய்.
இந்த செமிஃபைனல்ஸ் ரவுண்டில் என்ன சாங் பாட போகிறீங்க? பச்சைக்கிளி முத்துச்சாரம் ஃபிலிமிலிருந்து கருகரு விழிகளா சாங். வாவ், சூப்பரான ஒரு சாங் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. நல்லா பாடுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. கருகரு விழிகளால் ஒரு கண்மை என்னை கடத்துதே, ததும்பிட ததும்பிட சிறு அமுதம் என்னை கொடுக்குதே, இரவினில் உருகை என் தூக்கம் என்னை எழுப்புதே, எழுந்திடும் எனக்கையில் ஒரு மின்னல் வந்து சாய்க்க நீ ஒரு மல்லிச்சரமே, நீ இலை சிந்தும் மரமே, புதுவெள்ளி குடமே, உன்னை தேடும் கண்கள் நீ தங்கச் சிலையா, நுரை பொங்கும் மலையா, மத பின்னும் வலையா, உன்னை தேடும் கண்கள். புது புது வரிகளால் என் கவிதை தாளும் நிறையுதே, கனவுகள் கனவுகள் வந்து கண்கள் தாண்டி வழியுதே, மறந்திட மறந்திட என் மனமும் கொஞ்சம் முயலுதே, வழுதிட வழுதிட என் முகமே உன்ன சூட, தாமரையிலே நீர் நீதானா, தனியொரு அன்பில் நீதானா, புயல் தரும் தஞ்சம் நீதானா, உதயில் நீதானா, நீ ஒரு மல்லிச்சரமே, இலை சிந்தும் மரமே, புதுவெள்ளி குடமே, உன்னை தேடும் கண்களுக்கே நீ தங்கச் சிலையா, நுரை பொங்கும் மலையா, மத பின்னும் வலையா, உன்னை தேடும் கண்கள். ஒரு நாள் இன்றைய தினமும் போகும், மறுநாள் வருமா இன்றைய இரவில் இதயம் சாகும், பேசும் போதே இன்னும் ஏதோ தேடும், கையின் ரகை போலே கள்ளத்தனம் போடும், இணையில்லா மலையிலே நின் உதயம் மழை மழை உள்ளுக்குள்ளே ஓச்சுக்குத்தி தொடர்ந்திடும் பிழை பிழை, கருகரு விழிகளால் ஒரு கண்ணை என்னை கடத்துதே, ததும்பிட ததும்பிட சிறு அமுதம் என்னை கொடுக்குதே, மறந்திட மறந்திட என் முகமும் கொஞ்சம் உயருதே, மறந்திட மறந்திட என் முகமும் கொஞ்சம் உயருதே, தாமரையிலே நீர் நீதானா, தனியொரு அன்பில் நீதானா, புயல் தரும் தென்றல் நீதானா, உதயில் நீதானா, தாமரையிலே நீர் நீதானா, தனியொரு அன்பில் நீதானா, தனியொரு அன்பில் நீ தங்கச் சிலையா, உலகில் நீதானா. மத பின்னும் வலையா, ஒரு மல்லிச்சரமே. ஷா, ஹாய். ஆடி பாடிலாம் உங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே, உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். ஜட்ஜஸ். ஷா வந்து என்னன்னா பவர்ஃபுல்லாக இருந்தது, நல்ல எனர்ஜி இருந்தது பாடுறதில். எப்பவும் வந்து ஸ்ருதி இன்னும் ரொம்ப நல்லா நீங்கள் சேர்ந்து பாடுவீங்க, அப்படியே ஸ்ருதியோட இணைஞ்சு பாடுவீங்க. அந்த மாதிரி இல்லை, அந்த ஓப்பனிங் பல்லவிலாம் என்னமோ டவுட்ஃபுல்லாக இருந்தது. பட் இந்த ஒரு மேஜர் ப்ராப்ளம் தான் இந்த சாங்கில் எனக்கு தெரிஞ்சது, லோவர் ஆக்டேவ்ஸ் மெயினாக. ஒரு இடத்துல வந்து இந்த ப்ரீத் ரொம்ப நல்லா பண்ணிங்க, அப்படியே சேர்ந்து வந்தது. அந்த தாமரைக்கு முன்னாடியிலேருந்து அப்படியே ஃபுல்லாக ஒரு ப்ரீத் போனீங்க, அதை நான் ரொம்ப ரசித்தேன். ஏன்னா அப்படியே அசால்ட்டாக கொஞ்சம் கூட அந்த ஸ்ட்ரெயின் இல்லாத அழகாக பாடினீங்க. அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனால் மொத்தமாக வந்து இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷனோடு இருக்கலாம். அந்த வார்த்தை தெளிவு வந்து குறைவாக இருந்தது, இது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே மேம், தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட். நிஸ்ருதன் ஷா, நல்ல வாய்ஸ் உங்களுது. வார்த்தைகள் வந்து உங்களுக்கு இன்னும் வரல கைக்குள்ள, இல்லை லிரிக்ஸ் அதுதான்
தெரியுறதில்ல அது தெரியுது, நல்லா தெரியுது. சில இடத்துல கொஞ்சம் அது அந்த பயம் தெரியுறது. எனக்கும் அப்படியே தோணுது. இப்போது சரியாக மனப்பாடமாக்க முடியல. பட் நீங்கள் மேனேஜ் பண்ணீங்க, நல்லா மேனேஜ் பண்ணீங்க. எங்கேயும் அதை விடாமல் ஏதாவது ஒன்று பாடி மேனேஜ் பண்ணீங்க. அது ஓகே, தட்ஸ் ஓகே. எனக்கு அப்படியே தான் தோணுது. நேசல் டோன் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி ஹை பிச் பாடுறச்சு இன்னும் கொஞ்சம் த்ரோ கொடுத்து ஓப்பன் பண்ணி பாடிடுங்க, வந்துடும். அது ஓகே, நீங்கள் அந்த மாதிரி பாடுவீங்க. ஒரு பயத்தினால ஏதாவது இருக்கலாம், அதுதான் எனக்கும் தோணுது. அதர்வைஸ் ஓகே. ஹலோ நிசாருதீன், ஹாய் சார். உங்களுடைய பெஸ்ட்டில் இல்லை இன்றைக்கி நீங்கள் இப்போது, ஐ வுட் சே, பிகாஸ் யூஆர் அ குட் சிங்கர், ஐ பின் ஃபாலோயிங் யூ, நல்லா பாடினீங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அந்த யூஷுவல் உங்களுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் இல்லை. அதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வார்த்தைகள், முதல்ல மெயினாக வார்த்தைகள் மனப்பாடானால் தான் கான்ஃபிடென்ட்டாக பாட முடியும். ஸோ யூஆர் வரிட் அபவுட் தேட். அதனால் வந்து சரியாக ஒரு பர்ஃபெக்டாக இல்லை. அப்புறம் பிச்சிங் வாஸ் ஆல்சோ ப்ராப்ளம். அதாவது உங்களுடைய முழு பொட்டென்ஷியல் நீங்கள் பாடலன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி. ஸோ எனிவே யூ ஆர் அ குட் சிங்கர், ஐ நோ. தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். நிசருதீன், ஹாய். டான்ஸ் எல்லாம் பண்ணி ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு வந்தபோது நான் நினச்சேன் இப்போ கலக்க போகிறேன்னு. பட் நீங்கள் பாடினது நன்னா இருந்தது, பரவாயில்ல, நல்ல பாட்டெல்லாம். என்னமோ ஒன்று மிஸ்ஸிங் ஆயிடுச்சு. அந்த ஒரு எனர்ஜியோ நீங்கள் இப்போ சொன்னப்போ தான் தெரியுது, இல்லை இப்போ மனப்பாடம் ஆகலை. அண்ட் இன்னொரு விஷயம் வந்ததுன்னா, எனக்கு அந்த பிறந்தது மேலே அது ஒரு இது இருக்கு இல்லையா, மேலே பாடுறச்ச நீங்கள் எதுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுறீங்க? தானே ஸ்ருதி லா லா தானே எடுத்தது. நீங்கள் எதை வந்து அப்படி பாடக்கூடாது. இப்போவே நீங்கள் எல்லாம் சின்ன வயசு, இப்போவே இப்படி பாடிங்கன்னா இன்னும் 20 வருஷம் கழிஞ்சு என்ன ஆகும்? அந்த லைன் மட்டும் ஒரு வாட்டி பாடுங்க. தாமரையில நீர் நீதானா, தனியொரு அன்பில் நீதானா, புலதரும் தென்றல் நீதானா, நீதானா. அப்படி பாடணும்ப்பா, அப்படி பாடணும். நீ வந்து அது வந்து இப்படி போயிட்டு பாடக்கூடாது. எவ்வளோ மேக்ஸிமம் மேலே போகிறதோ அதெல்லாம் கீழே பாடி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஈஸியாக உனக்கு அப்புறம் ஸ்ட்ரைட்டாக பார்த்து பாடலாம். பட் இதே மாதிரி தான் பாடி இருக்கணும்ப்பா. நீங்கள் அடுத்த வாட்டி இது பார்த்து நல்லா பாடும் நான் ஒரு நம்பிக்கை. It was an average performance, not what is your full potential. On the whole, manage பண்ணிட்டீங்க. You took the performance through with your smile and attitude. All the best. தேங்க்யூ. தேங்க் யூ வெரி மச் ஜட்ஜஸ். நிசாருதீன் ஷா, பி கான்ஃபிடென்ட். உங்களுக்கு என்னுடைய பெஸ்ட் விஷஸ் ஃபைனல்ஸ்க்கு செலக்ட் ஆகிறதுக்கு. தேங்க்யூ வெரி மச். செமிஃபைனல்ஸ் ரவுண்டோட ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஜட்ஜஸ், ரொம்ப ஒரு க்ரூஷியல் ஸ்டேஜுக்கு வந்திருக்கு இப்போது. அதாவது குவார்ட்டர் ஃபைனல்ஸ்லேருந்து எலிமினேட் ஆகி இப்போ செமிஃபைனல்ஸ்லேருந்து இதுலேருந்து எலிமினேட் ஆக போகிறாங்க. அண்டு லைக் எனி காம்படிஷன் எல்லாருமே அப்படியே தேர் பீக் பர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் கூடிக்கிட்டே போகுது. பட் ஃபார் 2-3 பேர் வந்து அவங்க சரியாக பாடலை இந்த பர்டிகுலர் ரவுண்டில். ஐ திங்க் ஆன் தி ஹோல் ரியலி காம்படிஷன் இஸ் பிக்கிங் அப். ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது இப்போது. நல்ல ஒரு ஸ்பிரிட்டடாக எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணாங்க, ஒரு வெறியோட. நிறைய பேர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இருந்தவங்களெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணாங்க. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு இருக்கிறவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு தான் பண்ணாங்க. பட் ஒரு விஷயம் என்னென்னா, ஜஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டை மாத்திரம் மனசுக்குள்ளே வச்சுக்காத, அவங்களுடைய ஓவரால் கன்சிஸ்டன்சியும் மனசில் வச்சுட்டு தான். மார்க்ஸ் இல்லை, மார்க்ஸ் கிடையாது, கன்சிஸ்டன்சி தான் சொல்கிறோம் நாங்கள். மார்க்ஸு இன்றைக்கி என்ன போடுறோமோ அதுதான். பட் மற்றது எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருந்தது அவ்வளோதான். இன்றைக்கி அதை வச்சு, அந்த அனுபவம் வச்சு எந்த அளவுக்கு இன்றைக்கி அவங்க முன்னேறினாங்க அவ்வளோதான் பார்க்குறோம் நாங்கள். ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆக்சுவலாக இந்த ஸ்டேஜில் ஒரு டெசிஷன் அப்படின்றத சொல்கிறதுக்கு. ஃபைனல்ஸ்க்கு நம்ம இப்போ 8 பேரை அழைச்சிட்டு போகிறோம் ஃபைனல்ஸ்க்கு. தட் மீன்ஸ் 2 பேர் எலிமினேட் ஆகிறாங்க. 2 பேர் தான். அது ஒரு கன்சிடரேஷன் இருக்குது.
ஏன்னா ஒரு 5 பேரோ 3 பேரோ இல்லை, 8 பேர் ஃபைனல்ஸ்க்கு போகிறாங்க, 2 பேர் எலிமினேட் ஆகிறாங்க. And the elimination. Nizaruddin. And Vanati. எக்ஸலன்ட் சிங்கர்ஸ் நீங்கள் 2 பேரும். நாங்கள் எத்தனையோ ஆரம்பத்துலேருந்து சொல்லின்னு வந்திருக்கிற ஒரு விஷயம் அது. வண்டர்ஃபுல் சிங்கர்ஸ். பட் இந்த கான்டெஸ்ட்னு வந்துடுதுன்னா வேறு வழி கிடையாது. ஸோ போத் ஆஃப் யூ ஆல் த வெரி பெஸ்ட். Best wishes to you too. ஆல் தி பெஸ்ட். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஸ். ஓகே. Nizaruddin and Vanati Shreek gift வழங்குறதுக்காக I would like to call upon all our judges on dais. பூர்விகா மொபைல் வேர்ல்ட் வழங்கும் ஸ்மார்ட் ஃபோன் ஃபார் Nizaruddin and Vanati Shreekaக. செமிஃபைனல்ஸ் ரவுண்டில் வந்து நம்ம எல்லாரும் ஃபைனல்ஸ் ரவுண்ட் போக போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் இந்த செமிஃபைனல்ஸ் ரவுண்டை உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக என் பண்ணி வச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ப்ளீஸ் ஜட்ஜஸ். கண்கள் திறந்தே கிடக்கின்றது, காதல் உயிர்களை உடைக்கின்றது. அடடா, நெஞ்சில் வரும் காதல் வலி, பூவில் ஒரு சூறா வலியோ. Music is our life, music is our happiness. நாங்கள் எல்லாரும் வந்து உங்களை கிராண்ட் ஃபினாலேல மீட் பண்ணுறோம். Until then, it's me, Vaishali, signing off. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமன்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்கொள்களின் சரணாலயம், co-presented by NAC Jewelers. Tata, bye-bye.